ஹலோ ஆடியன்ஸ், இந்த வீடியோவில் இன்னசென்ட்டோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா என் சேனல் போயிட்டு அந்த எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இல்லைனா எதுவுமே புரியாது. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சினி சேஜ். வெல்கம் பேக் டு மை சேனல் சினி டைம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பொண்ணு அதோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ வெளியே இருந்து அந்த குட்டி பொண்ணோட அம்மா சொல்றாங்க, ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா எடுத்து வை, நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணு ஒரு வழியா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரூம் விட்டு வெளியே வரா. உடனே அந்த குட்டி பொண்ணோட அம்மா, சீக்கிரம் வா, உங்க அப்பா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லு, நமக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணும் போயிட்டு அதோட அப்பாவை கட்டி பிடிச்சிக்குது. அந்த குட்டி பொண்ணுக்கு அப்பா விட்டு போகிறதுக்கு மனசே இல்ல, ஆனா வேற வழி இல்லாம தான் போக போகுது. அப்பா சொல்றாரு, நீ அம்மா கூட இருக்கிறதான் கரெக்ட், நீ அவங்க கூட இருந்தாதான் ஹாப்பியா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, நான் உங்களை அடுத்து எப்ப பார்க்கலாம் டாடி அப்படின்னு கேக்குது. அதுக்கு அவரு எந்த பதிலும் சொல்லல. இப்போ இந்த குட்டி பொண்ணு ஒருவேளை ஹீரோயினா இருக்கலாமோன்னு உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். இந்த வீடியோவை இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க, அது யாருன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணோட அம்மா அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. தன்னோட பொண்ணை அனுப்பி வச்சுட்டு அந்த அப்பா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் அந்த குட்டி பொண்ணு அம்மாவோட அனுப்புறாரு அப்படின்னா, பிராக்டிகலி இவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு. கோர்ட்ல குழந்தை அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அந்த குட்டி பொண்ணோட அப்பா வேற வழியே இல்லாம அமுச்சு வச்சிருக்காரு. வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் கீழே இறங்கி வந்ததும் அந்த குட்டி பொண்ணு அம்மா கிட்ட, நான் ஹோம்ஒர்க் நோட்டை மறந்துட்டேன், அது இல்லாம என்னால ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அம்மா சொல்றாங்க, சீக்கிரமே எடுத்துருவா, எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணு நோட் புக் எடுக்க மேல ஏறி வருது. மெயின் டோரை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட அப்பா சூசைட் பண்ணி செத்து போயிருக்காரு. தனக்கு ரொம்பவே பிடிச்ச அப்பாவை இந்த நிலைமையில பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுது. இந்த குட்டி பொண்ணோட பேரு லொரினா ஓர்டிஸ். நம்ம இவங்கள ஓர்டிஸ்னு கூப்பிடலாம். அப்பா செத்ததுக்கு அப்புறம் அந்த குட்டி பொண்ணு அம்மா கிட்ட ஒழுங்கா பேசாதனால அந்த அம்மா இந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போய் சைல்டு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்துறாங்க. அந்த ஆர்ஃபனேஜ்ல சிஸ்டர் ஐரன் ஒருத்தங்க தான் இந்த குட்டி பொண்ணு ஓர்டிஸை ரொம்பவே அன்பா பாத்துக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி ஓர்டிஸ் ஒரு தைரியமான பொண்ணா தான் வளர்றாங்க. அப்படியே 15 வருஷம் ஓடி போயிருச்சு. இப்போ அவங்களுடைய வயசு 23. அப்பா மாதிரியே ஒரு போலீஸ் ஆகணும் அப்படிங்கறத ஓர்டிஸோட கனவு. அதுக்கு நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே போலீஸ்ல ஜாயின் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஓர்டிஸ்க்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கூட ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஒரு நாள் அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா ஓர்டிஸ்க்கு இப்ப அந்த குழந்தை தேவையில்லை, ஏன்னா அது அவங்களுடைய கனவையும் லட்சியத்தையும் பாதிக்கும். இந்த விஷயத்தை எப்படி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஓர்டிஸ் கிட்ட சண்டை போட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவங்களும் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸால சால்வ் பண்ண முடியாத நிறைய அன்சால்வ்டு கேஸ் எடுத்து படிக்கிறாங்க. அந்த கேஸை சால்வும் பண்றாங்க. அப்படியே 3 வருஷத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டரா மாறுறாங்க. இப்போ இவங்க இன்ஸ்பெக்டர் ஓர்டிஸ். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இவங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேரு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகி காண்டா இருப்பீங்க. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, எபிசோடோட 1ல ஹீரோ ஜெயிலுக்கு போனா, அதுக்கப்புறம் ஹீரோயின் காணா போனாங்க, ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன். எபிசோடோட 2ல ஒரு புது கதையை சொல்லிட்டு இருக்கிய, இவங்க யாருனே தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க பாய், கொஞ்சம் இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வீடியோ தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு நாள் கேஸ் விஷயமா அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. எங்க வராங்க அப்படின்னா, அவங்க குட்டி பொண்ணா இருக்கும் போது வளர்ந்த சைல்டு ஆர்ஃபனேஜ்க்கு தான் வராங்க. அந்த இடத்துக்கு ஓர்டிஸோட சீஃபும் வந்திருக்காரு. அவர் ஓர்டிஸ் கிட்ட சொல்றாரு, இங்க வேலை பார்க்குற ஒரு லேடி விண்டோல இருந்து ஜம்ப் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, செத்து போய் குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஓர்டிஸ் சொல்றாங்க, அப்போ இது சூசைட் அப்படிதானே, அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஓர்டிஸ் மர்டர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அதாவது ஒரு கொலை நடந்துச்சுன்னா அந்த கொலை யாரு பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதா இவங்களுடைய வேலை. அதுக்கு சீஃப் சொல்றாரு, நீ இங்க வந்ததுக்கு காரணம் இந்த ஆர்ஃபனேஜ் நடத்துற ஹெட் மாஸ்டர் இந்த கேஸ நீ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க, அதனாலதான் நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம் அங்க சிஸ்டர் ஐரன் வராங்க. நெக்ஸ்ட் சிஸ்டர் ஐரனும் ஓர்டிஸும் பேசிட்டு இருக்காங்க. சிஸ்டர் ஐரன் சொல்றாங்க, சூசைட் பண்ணி செத்து போனவங்க பேர் மரியா. அந்த மரியாங்கிறவங்க இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கீழே வரல, அதனால சிஸ்டர் ஐரன் என்னன்னு செக் பண்றதுக்காக அவங்க ரூம் போயிருக்காங்க. அவங்க ரூம்லயும் இல்ல, ஆனா விண்டோ ஓபன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஓர்டிஸ் கேக்குறாங்க, எதுக்காக இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு சிஸ்டர் ஐரன் சொல்றாங்க, ஒன்ன மாதிரியே நிறைய குட்டி பொண்ணுங்களுக்கு இந்த இடம் ஒரு வீடா இருந்திருக்கு. சோ இந்த புனிதமான இடத்துல இந்த மாதிரி ஒரு சூசைட் நடந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் பெரிய அளவுல பப்ளிக்கு தெரியதை நான் விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை நீ நல்ல விதமா ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் ஐரன், உன் வாழ்க்கை எப்படி போகுது, நீ ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஓர்டிஸ், நான் நினைச்ச மாதிரியே போலீஸ் ஆயிட்டேன், ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செத்து
போன அந்த மரியாவோட ரூமுக்கு போறாங்க. அங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மரியா சாகுறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஓட்டிஸ் கேக்குறாங்க, சாகுறதுக்கு முன்னாடி கூட ப்ரே பண்ணிருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு சிஸ்டர் ஐரன் சொல்றாங்க, ஆமா மரியாக்கு கடவுள் பக்தி அதிகமா உண்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓட்டிஸ் அவங்களுக்கு யார் கூடயாவது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிஸ்டர் ஐரன் சொல்றாங்க, மரியா ரொம்பவே சாந்தமான ஒரு பொண்ணு, யாரு கூடயும் பிரச்சனையே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குது. அது என்னன்னா ஒரு போட்டோ தான். ஆனா அந்த போட்டோ பாதியா கிழிஞ்சு இருக்கு. அந்த போட்டோல இருக்கிறவங்கள சிஸ்டர் ஐரன் கிட்ட தெரியுமான்னு கேட்கும்போது அதுக்கு அவங்களும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த போட்டோக்கு பின்னாடி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு எழுதியிருக்கு. ஓட்டிஸ் கேக்குறாங்க, மரியாவை பத்தி உங்களுக்கு வேற என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஹெட் மாஸ்டர் ஐரன், அவ எப்பவுமே தனியா தான் இருப்பா, இங்க வரதுக்கு முன்னாடி அவளுடைய ஸ்கூல் காலேஜஸ்ல ரொம்பவே நல்லா படிச்சிருக்கா, நம்மளுடைய ஆர்ஃபனேஜ்ல கூட அவ தான் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல எடுப்பா, ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஓர்டிஸ், இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹெட் மாஸ்டர் ஐரன், எங்க எல்லாருக்குமே இது ஷாக்கு தான், யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களுடைய ஆர்ஃபனேஜ்ல படிக்கிற ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறாங்க. அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுமே செத்து போன மரியாவோட டெட் பாடி பக்கத்துல நின்னு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு புது கேரக்டரை காமிக்கிறாங்க. இவங்க யாரு, இவங்க பேர் என்னன்னு தெரியாது, ஆனா போலீஸோட கண்ணில் படாம ரொம்பவே சேஃபா இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஓர்டிஸ் அந்த போட்டோக்கு பின்னாடி என்ன மன்னிச்சிருன்னு எழுதி இருந்தில்ல, அது யார் எழுதுனான்னு செக் பண்றாங்க. செக் பண்ணா செத்து போன அந்த மரியாதை அதை எழுதியிருக்காங்க. சோ இதை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த பார்ட்னர் சொல்றான், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணுக்கு மரியாதை துரோகம் பண்ணிருக்கலாம், சோ சூசைட் பண்றதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஓர்டிஸ் சொல்றாங்க, இந்த போட்டோக்கு பின்னாடி என்ன மன்னிச்சிருன்னு எழுதி இருக்குது ரொம்பவே பழைய இங்கா இருக்கு, சோ இத பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்ட்னர் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறான். அதுக்கு ஓர்டிஸ், வாய்ப்பு இருக்கு, இந்த போட்டோல இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சிட்டா இது எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்ட்னர் சொல்றான், அதுக்கு முன்னாடி செத்து போனதா சொல்லப்படுற மரியா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். ஓர்டிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. அப்போதான் அந்த பார்ட்னர் சொல்றான், அந்த ஆர்ஃபனேஜ்ல சிஸ்டரா ஜாயின் பண்றதுக்காக மரியா கொடுத்த எல்லா சர்டிபிகேட்டும் ஃபேக், சொல்ல போனா அவங்களுடைய உண்மையான பேரு மரியா கூட கிடையாது. ஓர்டிஸ் கேக்குறாங்க, செத்து போனவங்கள பத்தி ஒரு டீட்டெயில் கூட நம்ம கிட்ட இல்லையா அப்படின்னு. அதுக்கு அந்த பார்ட்னர் எதுவுமே இல்லைன்னு சொல்றான். நெக்ஸ்ட் போலீஸ் கண்ணில் படாம ரொம்பவே சேஃபா டிராவல் பண்ண அந்த லேடி ஒரு கவுன்சிலிங் இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த லேடி சொல்றாங்க, இந்த இடத்துக்கு நான் ரொம்ப நாளா வந்துகிட்டு இருக்கேன், ஆனா என்னுடைய பிரச்சனை எதுவுமே தீர்ந்த மாதிரி தெரியல, உங்களுக்கு கர்மால நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த லேடிக்கு கவுன்சிலிங் கொடுக்கறவரு, ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, நான் இப்போ கர்மாவை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். கர்மா என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு பாவம் பண்ணா அதே பாவம் திரும்ப நமக்கும் வரும் அப்படிங்கிறது தான். நான் என்னுடைய வாழ்க்கையில அதிகமாவே பாவம் பண்ணிட்டேன், அதுதான் இப்போ என்ன துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஓர்டிஸ் அந்த செத்து போன லேடியோட போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த செத்து போன லேடியோட பேரு மரியா இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம இவங்களை செத்து போன லேடி அப்படின்னே கூப்பிடலாம். இவங்க சூசைட் பண்றதுக்காக விண்டோல இருந்து ஜம்ப் பண்ண இடத்துல ஒரு பெரிய கல் இருந்ததுனால அவங்களுடைய ஃபேஸ் மொத்தமா டேமேஜ் ஆயிருச்சு. இந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்கும், அதனாலதான் பிளர் பண்ணிருக்கிறேன். அந்த டாக்டரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்றாரு, செத்து போனவங்களோட ஃப்ரண்ட் சைடு எல்லா எலும்பும் நொறுங்கி இருக்குது, நெஞ்சு எலும்பு, கை எலும்பு, கால் முட்டி எலும்பு, முக்கியமா முகத்தோட எலும்புகள் எல்லாமே பயங்கரமா நொறுங்கி இருக்குது. சோ அதோட கொடூரமான வழியால தான் இவங்களோட உயிர் போயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு சூசைடு தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஓர்டிஸ், இது எல்லாமே எனக்கும் தெரியும், எனக்கு தெரியாதது ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர், அந்த செத்து போன லேடி உடம்புல ஹானிபல் அப்படின்னு ஒரு டாட்டூ இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலன்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றாரு, இந்த செத்து போன லேடி சாகுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யார் கூடயோ மேட்டர் பண்ணிருக்காங்க. கடைசியா இன்னொரு விஷயமும் சொல்றாரு, இவங்களுடைய உடம்புல பிரஸ்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அதாவது அந்த லேடியோட நெஞ்சு நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரியான ஆபரேஷன். இதை கேட்டதும் ஓர்டிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஆர்ஃபனேஜ்ல சிஸ்டரா வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட உடம்புல டாட்டூ எப்படி வந்தது, அதே மாதிரி சிஸ்டரா இருக்கக்கூடியவங்க மேட்டர் பண்றதுக்கு அலோடு கிடையாது, சோ இது எப்படி பாசிபிள்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆர்ஃபனேஜை காட்டுறாங்க. அந்த லேடி செத்து போன இடத்துல 3 ஸ்டூடெண்ட்ஸ் பொண்ணுங்க நிப்பாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு செத்து போன அந்த லேடியோட ரூம் பக்கத்துல வரா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹெட் மாஸ்டர் ஐரன் வராங்க. ஹெட் மாஸ்டர் ஐரன் அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேக்குறாங்க. கட் பண்ணா அந்த பொண்ணும் ஓர்டிஸும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, அன்னைக்கு நைட் நானும் என் ஃப்ரெண்டும் பிரேஸ்லெட் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தோம், ஒவ்வொரு கலர் பிரேஸ்லெட்டுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணணும், அன்னைக்கு நான் எடுத்த பிரேஸ்லெட் ரொம்பவே மோசமான ஒரு கலர் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குற ஆடியன்ஸ் விஷுவலை வச்சே புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்தது அப்படின்னு. நான் எதுவும் சொல்ல விரும்பல. அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டா 1 மணி இருக்கும், அதாவது அந்த லேடி 2 மணிக்கு தான் செத்து போயிருப்பாங்க. ஆனா அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ஆர்ஃபனேஜுக்குள்ள ஒரு லேடியை பார்த்திருக்காங்க. அந்த லேடி அவசரமா அங்க இருந்து போயிட்டு இருந்திருக்காங்க.
இருக்காங்க. ஆனா அவங்க ஃபேஸ் கிளியரா தெரியல, அதனால அவங்க யாருன்னு எனக்கு தெரியல அந்த பொண்ணு சொல்லிருது. நெக்ஸ்ட் ஓர்டிஸ் இந்த பிரஸ்ட் ஆபரேஷன்லாம் ஃபேமஸா பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்க கிட்ட இந்த சைஸுக்கு பெரிய அளவுல ஆபரேஷன் பண்ணவங்களோட லிஸ்ட் எல்லாமே வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவருமே உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஓர்டிஸ் கிட்ட வாரண்ட் இல்லாதனால அவங்கள அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் போலீஸ் கண்ணில் படாம சேஃபா டிராவல் பண்ண அந்த லேடி யாரையோ மீட் பண்றதுக்காக ஜூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் அவங்கள ஃபாலோ பண்றான். அவங்களும் அந்த ஃபாலோ பண்றவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அவன் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவங்கள எம்மாங்கிற பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா எதையுமே கண்டுக்காம அந்த லேடி அங்க இருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஓர்டிஸ் அவங்களுடைய சீஃப் கிட்ட வந்து வாரண்ட் கேக்குறாரு. அதுக்கு சீஃப் சொல்றாரு, உனக்கு வாரண்ட்லாம் கிடையாது, மேலிடத்துல இருந்து அதிகமான பிரஷர் வருது, அந்த லேடி எப்படி செத்து போனாங்கன்னு மட்டும் கண்டுபிடி, அவங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஓர்டிஸ் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க எப்படி செத்து போனாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா கரெக்டா தான் சொல்றாங்க. அதுக்கு அந்த சீஃப், உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லவா ஓர்டிஸ், மேலிடத்துல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஓர்டிஸ் மறுபடியும் செத்து போன அந்த லேடியோட ரூம்ல தான் இருக்காங்க. அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட சொல்றாங்க, கடந்த 10 வருஷமா ஒரு ஃபேக்கான ஐடென்டிட்டி வச்சு இந்த இடத்துல ஒரு லேடி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க யாருக்கு பயந்து இந்த இடத்துல ஒரு பொய்யான நேம்ல வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய உண்மையான பேரை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா மேல் இடத்துல இருந்து பிரஷர் கொடுத்து அதையும் தடுக்கிறாங்க. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களுடைய பார்ட்னர், எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் கண்டிப்பா ஒரு தலைவலியா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றான். இந்த லேடி சாகுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ வேற ஒரு லேடி இங்க வந்ததா அந்த பொண்ணு சொல்லிச்சு. நம்ம அதை பத்தி விசாரிச்சு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அது வரைக்கும் இது ஒரு சூசைட் கேஸ் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஓர்டிஸ், அப்படின்னா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஓர்டிஸ் அந்த செத்து போன லேடியோட பாத்ரூம் குள்ள போறாங்க. அந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ல ஒரு பேப்பர் கிடக்கு. அது என்னன்னு ஃபாரன்சிக் கிட்ட செக் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரூமோட கிரவுண்ட்ல ஒண்ணு கவனிக்கிறாங்க. அந்த கிரவுண்ட்ல இருக்கிறது சேரோட ஃபுட் மார்க் தான். ஓர்டிஸ் அந்த சேர் தூக்கி கரெக்டா அந்த ஃபுட் மார்க் இருக்க இடத்துல வைக்கிறாங்க. வச்சிட்டு என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கிறாங்க. அந்த டைம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க சொல்றாங்க, அந்த டாய்லெட்டுக்குள்ள இருந்தது ஒரு டிஷ்யூ பேப்பர் தான், ஆனா அதுக்குள்ள ஏதோ எழுதி இருக்கு, நான் லேபுக்கு எடுத்துட்டு போயிட்டு அது என்னன்னு செக் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஓர்டிஸ் அங்க இருக்கக்கூடிய பில்லோவோட கவரை பாக்குறாங்க. அந்த பெட்டோட பெட்ஷீட் பழசா இருக்கு, ஆனா தலகாணியோட கவர் மட்டும் புதுசா இருக்கு. உடனே கபோர்ட்ல செக் பண்ணா 3 நியூ பெட்ஷீட் இருக்கு, ஆனா 2 பில்லோ கவர் தான் இருக்கு, மீதி ஒண்ணு எங்க போயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு போன் பண்ணி அந்த லேடியோட முகத்தை திரும்ப பழைய மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செத்து போன அந்த லேடியோட மூக்குலயோ இல்ல வாயிலையோ தலகாணிக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சு ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணா இங்க ஒரு வயசானவர் இந்த செத்து போன லேடியோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அவரோட பார்ட்னர் கிட்ட போயிட்டு, நம்ம இவளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தங்க இவளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வயசானவரும் அவரோட பார்ட்னரும் அவங்களுடைய பாஸ் கிட்ட போயிட்டு, இவ்வளவு நாள் அவ ஒரு ஆர்ஃபனேஜ்ல ஒளிஞ்சிருந்திருக்கா, இப்போ அவ பணமா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பாஸ், நீங்க இப்ப என்ன வேலை பார்த்திருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கேஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வயசானவர் பேரு டியோ. அவரும் அவரோட பார்ட்னரும் யாருன்னா ஸ்பெஷல் கிரைம் யூனிட்ல வேலை பார்க்கறவங்க. அதாவது இந்த FBI மாதிரி போலீஸுக்கு மேல இவங்க இப்போ போலீஸ் கிட்ட இருந்து இந்த கேஸை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. போகும்போது இந்த டியோங்கிறவரு அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, நான் கேஸ் விஷயமா ரொம்ப தூரம் போறேங்கிறத இன்ஃபார்ம் பண்றாரு. மனுஷன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணுவாரு போல. இந்த பக்கம் ஓர்டிஸ் ஹெட் மாஸ்டர் ஐரனை பார்க்க சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. ஓர்டிஸ் ஹெட் மாஸ்டர் ஐரன் கிட்ட, நீங்க இந்த கேஸ் பப்ளிக்கு தெரியக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா இந்த விஷயம் கண்டிப்பா வெளியே வந்துடும், ஏன்னா செத்து போனவங்க யாரு என்னன்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஹெட் மாஸ்டர் ஐரனுக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த டைம் ஓர்டிஸ் ஹெட் மாஸ்டர் ஐரன் கிட்ட, செத்து போன அந்த லேடிக்கு கடைசி 15 நாள் வந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன், இதுல இருக்கக்கூடிய ஏதாவது நம்பர் உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹெட் மாஸ்டர் ஐரன் கேக்குறாங்க, அப்ப இது ஒரு கொலைன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஓர்டிஸ், கண்டிப்பா இது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் அந்த டிஷ்யூ பேப்பர்ல இருந்து ஒரு போன் நம்பர் கிடைச்சிருக்கு. அந்த போன் நம்பரை சிஸ்டம்ல போட்டு பார்க்கும்போது ஒருத்தனுடைய போட்டோ வருது. அவன் யாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போலீஸ் கண்ணில் படாம ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க பேரு எம்மான்னு கூப்பிட்டான்ல, அவனுடைய போட்டோ தான் இது. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல ஓர்டிஸ் அவனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், அன்னைக்கு நைட் நாங்க 2 பேரும் தான் மேட்டர் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கு ஓர்டிஸோட பார்ட்னர், நீ அவளை மேட்டர் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீ தான் அவளை கடைசியா பார்த்தது, என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், இங்க பாருங்க, நான் அவளை கொல்லல, எனக்கு பொண்ணுங்களை அடிக்கிறதே பிடிக்காது, சொல்ல போனா என்னோட ஒய்ஃப் மேல கூட நான் கை வச்சதில்ல அப்படின்னு சொல்றான். அப்போ ஓர்டிஸ் ஒரு ஃபைல் எடுத்து போடுறாங்க. அந்த ஃபைல்ல அவனோட ஒய்ஃப் ரொம்ப நாள் முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க, அதாவது அவன் ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அவங்க ஒய்ஃப் அடிக்கிறான் அப்படின்னு. இப்போ ஓர்டிஸ் கேக்குறாங்க, அந்த செத்து போன லேடியை முதல்ல எங்க பார்த்த அப்படின்னு. எனக்கு அவளோட பேர் தெரியாது, அவ எங்க வாழ்றான்னு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நாங்க மீட் பண்ணோம், மேட்ரு பண்ணோம், அவ்வளவுதான்,
நான் அவளை கொல்லல அப்படின்னு சொல்றான். ஓர்டிஸ் கேக்குறாங்க செத்து போன அந்த லேடியை நீ எங்க டிராப் பண்ண அப்படின்னு. அதுக்கு அவனும் மேப்ல ஒரு லொகேஷனை சொல்றான். இப்போ ஓர்டிஸோட சீஃப் அவன் சொன்ன லொகேஷன்ல இருக்கக்கூடிய டிராபிக் கேமரா எல்லாம் செக் பண்ணுங்க, அதுல கண்டிப்பா ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஓர்டிஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, ஓர்டிஸ் நீ சொன்னது கரெக்ட் தான், இவங்களோட மூக்குலையும் வாயிலையும் நிறையவே பில்லோட பஞ்சு இருக்கு, ஒருவேளை இது கொலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அந்த செத்து போன லேடியோட மூஞ்ச பழைய மாதிரி ஆக்கிட்டேன் பாக்குறியா அப்படின்னு கேக்குறாரு. இப்போதான் அது யாருன்னு நமக்கு காமிக்கிறாங்க. இங்க செத்து போயிருக்கிறது யாரு அப்படின்னா போலீஸ் கிட்ட மாட்டாம ஒரு லேடி சேஃபா டிராவல் பண்ணிருப்பாங்கல்ல, கவுன்சிலிங் கூட போயிருப்பாங்கல்ல, அவங்க தான் செத்து போயிருக்காங்க. இப்போ என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்றேன். போலீஸுக்கு பயந்து சேஃபா டிராவல் பண்ண இந்த லேடியோட பேரு எம்மா. ஆனா ஆர்ஃபனேஜ்ல இவங்க உருவாக்கிக்கிட்ட பேரு மரியா. நம்ம இவங்களை எம்மானே கூப்பிடுவோம். எம்மா சாகிறதுக்கு முந்தின நாள் காலையில கவுன்சிலிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஜூல யாரையோ மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போதான் அந்த மேட்ரு பண்ணவன் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க பேரை சொல்லி எம்மான்னு கூப்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எம்மா அவனை பார்ல மீட் பண்ணுவாங்க. அவன் கிட்ட நம்ம எப்பவுமே பார்ல மட்டும் தான் சந்திச்சுக்கணும், வேற எந்த இடத்துலயும் என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு மேட்ரு பண்ணிருக்காங்க. எம்மாவை டிராப் பண்ணி விடும்போது அவன் தான் டிஷ்யூ பேப்பர்ல அவனுடைய போன் நம்பர் எழுதி எம்மா கிட்ட கொடுத்துருப்பான். அந்த டிஷ்யூ பேப்பர் தான் டாய்லெட்ல இருந்து ஓட்டிஸ் எடுப்பாங்க. அந்த மேட்டர் பண்ணவன் எம்மாவை அங்க இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். இத ஓட்டிஸோட பார்ட்னர் கேமராலையும் பாத்துறான். சோ அந்த மேட்டர் பண்ணவன் சஸ்பெக்ட் கிடையாது. அதுக்கப்புறம் எம்மா கரெக்டா 1 மணிக்கு ஆர்ஃபனேஜ்க்குள்ள வராங்க. அவங்க அப்படி வேக வேகமா உள்ள வரும்போதுதான் அந்த ஸ்டூடெண்ட் பொண்ணு அவங்கள பார்த்திருக்கோம். எம்மா ரொம்பவே மாடர்னா ட்ரெஸ் பண்ணியிருந்ததுனால அந்த பொண்ணுக்கு அடையாளம் தெரியாம போயிருக்கும். அதனாலதான் யாரோ ஒரு லேடின்னு ஓட்டிஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரே பண்றதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு ரெடி ஆகுறாங்க. அப்போ அந்த டிஷ்யூ பேப்பரை டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணலான்னு போகும்போது யாரோ கதவை தட்டுறா. போய் பார்த்தா கதவு ஓபன்ல இருக்கு. அவங்களுடைய பெட்ல அந்த கிழிஞ்சு போன பாதி போட்டோவை யாரோ வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்து எம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வாயை பொத்திடுறான். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு சேர்ல உட்கார வைக்கிறான். இப்படிதான் கிரவுண்ட்ல அந்த சேரோட ஃபுட் மார்க் வந்திருக்கும். அந்த கொலகாரன் எம்மா கிட்ட கேக்குறான், அவ எங்க இருக்கான்னு ஒழுங்கு மரியாதையே சொல்லிரு அப்படின்னு. அதுக்கு எம்மா சொல்றாங்க, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல, யார பத்தி கேக்குற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கொலகாரன் நல்லாவே நடிக்க கத்துக்கிட்ட, ஒழுங்கு மரியாதையா அவ எங்க இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு கேக்குறான். ஆனா எம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உடனே பில்லோ எடுத்து அவங்க மூஞ்சில வச்சு அமுக்குறான். இப்போ நீ சொல்லலன்னா உன்னை கண்டிப்பா கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டும் போது எம்மாக்கு அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாமே ஒரு செகண்ட் ஞாபகம் வருது. அவங்க யாருக்கிட்டயோ எல்லாமே தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கடலுக்குள்ள எதையோ தள்ளி விடுறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஞாபகம் வர பயந்து போய் ஏதோ ஒண்ணு எழுதுறாங்க. எழுதி முடிச்சிட்டு அதை தூக்கி தூரமா போட்டுறாங்க. அது என்னன்னு கொலகாரன் பார்க்க போறப்ப அவங்களாவே அந்த விண்டோல ஏறி ஜம்ப் பண்ணிடுறாங்க. அந்த நோட்டுல நக்குன்னு எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எம்மா செத்து போனதுக்கு அப்புறமா அந்த டிராபிக் கேமரால யாராவது வந்தாங்களான்னு செக் பண்ண சொல்லிருப்பாங்க ஓர்டிஸ். அவங்களுடைய பார்ட்னரும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா எம்மா செத்ததுக்கு அப்புறமா ஒருத்தன் அந்த கேமரால வரான். வந்து அவனுடைய ஃபேஸ் மாஸ்கையும் கிளவுஸையும் கலட்டி குப்பை தொட்டியில போடுறான். அப்படி அவன் கிளவுஸை கலத்துனதுக்கு அப்புறம் அங்க பார்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கார் மேல கைய வச்சிருப்பான். ஓர்டிஸ் சொல்றாங்க, இவன் தான் அவன் தேடிட்டு இருக்க ஆள் அப்படின்னு. நெக்ஸ்ட் அவன் கை வச்ச அந்த காரை நம்பர் பிளேட் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கார்ல இருந்து அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹெட் மாஸ்டர் ஐரன் ஓர்டிஸ்க்கு கால் பண்றாங்க. அவங்க ஓர்டிஸ் கிட்ட சொல்றாங்க, எம்மா சாகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த கால்ல 6 நிமிஷம் பேசியிருக்காங்க. ஆனா அது யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஓர்டிஸ் ஹெட் மாஸ்டர் ஐரன் சொன்ன அந்த போன் நம்பர் இருக்கக்கூடிய வீட்டோட அட்ரஸை தேடி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டியோ ஓர்டிஸ் கிட்ட இருந்து இந்த கேஸை வாங்குறதுக்காக வேகமா ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. ஓர்டிஸ் அந்த போன் நம்பர் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க யாரோட வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஹீரோவோட வீடு தான். ஓர்டிஸ் வந்து கதவை தட்டுறாங்க. ஆனா ஹீரோ கதவை திறக்க மாட்டான். ஏன்னா இபாசியஸ் மிரட்டி இருப்பான். அதுக்கப்புறம் பேப்பர்ல ஒன்னு எழுதி அது கீழே போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கதவை திறக்கிறான். ஓர்டிஸும் நம்ம ஹீரோ மேட்டும் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறாங்க. இந்த பக்கம் டியோவும் அவனோட பார்ட்னரும் ஸ்ட்ரைட்டா அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட இனிமே இந்த கேஸை நாங்க தான் டீல் பண்ண போறோம், சோ பாடி எங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு ஆர்டர் போடுறாங்க. ஆல்ரெடி எபிசோடு 1ல நமக்கு இருந்த கேள்வி என்னன்னா, இந்த இபாசியாஸ் யாரு, எதுக்காக ஹீரோயின் ஹீரோ ஏமாத்துறாங்க, ஹீரோவை எதுக்காக கன் பாயிண்ட்ல மிரட்டுறாங்க அப்படிங்கிற கேள்விலாம் இருந்தது. இப்போ எபிசோட் 2ல வந்த கேள்வி என்னன்னா, இந்த எம்மா யாரு, எதுக்காக மரியாங்கிற பேர்ல ஆர்ஃபனேஜ்ல ஒரு சிஸ்டரா வாழ்ந்தாங்க, அவங்கள கொன்னவன் யாரு, எம்மாக்கு ஹீரோவோட சைடுல இருந்து யார் கால் பண்ணிருப்பா, ஹீரோவா இல்ல ஹீரோவோட அண்ணனோட ஒய்ஃபா, இந்த டியோக்கும் எம்மாக்கும் என்ன சம்பந்தம், எம்மாக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், இப்படி பல கேள்விகள் இருக்கு. இந்த எல்லா கேள்விக்கும் அடுத்த எபிசோட்ல பதில் சொல்றேன். பாய்.